இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இந்நிலையில நேற்று முன்தினம் மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை மீனவர்கள் வாங்கிக்கிட்டு அதனை தொடர்ந்து மீன்பிடிக்க கடலுக்குள்ள போனாங்க. இந்நிலையில தலைமன்னார் மற்றும் தனுஷ்கோடி இடையே மீன்பிடிக்க செல்ல போது அப்பகுதிக்கு வந்த இலங்கையோட ரோந்து படகு கடல் எல்லாம் தாண்டி நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 3 விசைப்படகையும் அதுல இருந்து 34 மீனவர்களையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச நிலையில கைது செய்யப்பட்ட 34 பேரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில வர 5ஆம் தேதி வரை அவங்க சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரங்கள்ல மொத்தம் 51 மீனவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நிலையில இது குறித்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் தரப்பு கோரிக்கை விடுத்திட்டு இருக்காங்க. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.